பொருள் போகலாம் கிளம்புடான்னு சொன்னால் கல்யாண காட்சிக்கு போகிற மாதிரி டிப்டாப்பாக ரெடியாக இருந்தான். சரி வாடான்னு சொல்லிட்டு அலையை தூக்கிட்டு போய் பொருள் காட்சியில் போட்டாச்சு. போன எதிர்ப்புலேயே ஒரு பெரிய கிங்காங்க நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் எல்லா அனிமல்ஸ் தான், அனிமல்ஸ் தீமில் தான் வச்சுருக்காங்க. எல்லா அனிமல்கிட்டையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவாக எடுத்தாச்சு. ஆனால் ஃபுட் ஸ்டால் நிறையா வச்சுருந்தாங்க. அவன் மூஞ்சியை விட பெருசாக இருந்துச்சு பஞ்சு மிட்டாய். அது கூட இப்படியே மல்லு கட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டேன். ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கி கொடுத்துட்டோம்னா எண்டிங் வர சேட்டை பண்ணாமல் வருவான். அதுக்காக கையில் ஒரு வாட்சை வாங்கி மாட்டி விட்டாச்சு. சரி ஜெயின்வேல் போகலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தலை சுற்றிருச்சு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்ற கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஒரு பானிபுரியும் பேல்புரியும் வாங்கி சாப்பிட்டோம். நம்ம வீட்டில் நம்மளை ரொம்ப ராசிக்காரி அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா செக் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு லக்கி கார்னர் கேமுக்குள்ளே போனேன். 6 பால் போடணும். 6 பாலில் வந்து எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி எந்த நம்பரில் உங்களுக்கு வருதோ அந்த பொருள் உங்களுக்குன்னு சொன்னாங்க. என்னோட டார்கெட் ஸ்பீக்கரும் டிவியும். ஆனால் எனக்கு கிடைச்சது என்னமோ இந்த டப்பா தாங்க. இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட கட்டை யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.